ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப்ல இருக்கக்கூடிய எல்லா யூடியூப் கிரியேட்டர்ஸும் பேசிக்காக எல்லாருமே செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சின்ன மிஸ்டேக்கை இந்த ஒரு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த மிஸ்டேக்கை எப்படி சரி செஞ்சு கரெக்டான வழியில் நம்மளுடைய சேனலை க்ரோ பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு சிம்பிள் டிப்ஸையும் இந்த ஒரு வீடியோவை சொல்ல போகிறேன். ஸோ இதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோ இருக்க போகுது. அதே மாதிரி அந்த மிஸ்டேக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய சேனலில் ரெகுலராக கண்டென்ட் வந்து மேக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒரே கேட்டகரியில், அந்த கண்டென்ட்டை சடனாக சேஞ்ச் பண்ணி வேற ஒரு கண்டென்ட்டுக்கு போகிறது, இந்த மாதிரியான மிஸ்டேக். அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு கண்டென்ட் யூஸ் பண்ணுறது, கொலாப்ஸ்டாக உங்களுடைய சேனலில் நிறைய கேட்டகரியில் கண்டென்ட் வந்து மேக் பண்ணுறது. இந்த மாதிரி ரெண்டு விஷயங்கள் பண்ணுறதால உங்களுடைய சேனலில் அந்த விஷயங்கள் என்ன மாதிரி அஃபெக்ட் பண்ணுது, அதே மாதிரி இந்த விஷயங்கள் எதுக்காக பண்ணக்கூடாது, இதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான சின்ன சொல்யூஷனோட சேர்த்து இந்த ஒரு வீடியோ வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ இதை பற்றி தான் வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்க போது. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது உங்களுடைய சேனலை க்ரோ பண்ணுறதுக்கும், அதே மாதிரி உங்களுடைய சேனல் எதுக்காக க்ரோ ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன டிப்ஸும் இந்த ஒரு வீடியோவை சொல்கிறேன். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி மறக்காம ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அந்த மாதிரியான எல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். கைஸ், வாங்க போய் வீடியோக்குள்ள போகலாம். அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ கைஸ், ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. எப்போவுமே இந்த கண்டென்ட் மேக் பண்ணும்போது சடனாக விட்டு சேஞ்ச் பண்ணி இன்னொரு கண்டென்ட்டுக்கு போகிறதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டே அவங்க சேனல் ஆரம்பிக்கும் போதே கண்டென்ட்டை இன்னொருத்தங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி வந்து அந்த கண்டென்ட் மேக் பண்ணுறது. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் பிரச்சனை இல்லை. பட் இன்ஸ்பயர் ஆகி வர்றது, அதே மாதிரி ஒருத்தங்க வீடியோ மேக் பண்ணுறாங்க, நானும் அந்த வீடியோ மேக் பண்ணுறேன், இதில் நிறைய ஏர்ன் பண்ணலாம், அதனால நானும் இதை மேக் பண்ணுறேன், அந்த மாதிரியான தாட்ஸை கம்ப்ளீட்டாக விட்டுருங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை எப்போவுமே செய்யுங்க. அப்படி செய்யும் போது நீங்கள் பெருசாக வந்து கவலைப்பட மாட்டீங்க, இந்த வியூஸ் போகல, சப்ஸ்கிரைபர்ஸ் வரல அப்படிங்கிற மாதிரி. ஸோ எப்பவுமே அந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எப்பவுமே யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போதும் சரி, அதுக்கப்புறமும் சரி, ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வீடியோஸ் நிறைய மேக் பண்ணதுக்கப்புறம் க்ரோ ஆனதுக்கப்புறம் எப்போனாலும் சரி, குறிப்பிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னுடைய சேனல் க்ரோ ஆகலனாலும் சரி, க்ரோ ஆனாலும் சரி, என்னுடைய சேனலில் நான் கன்சிஸ்டன்சியாக இருப்பேன், ரெகுலராக வீடியோஸ் கொடுப்பேன். அது இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. எப்பவுமே நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக வீடியோ கண்டென்ட் வந்து மேக் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சடனாக கண்டென்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணுறதால உங்களுடைய சேனலில் இதுக்கு முன்னாடி அது 1 மந்த்தோ இல்லை 1 இயரோ எப்படி இருந்தாலும் அந்த ஒரு குறிப்பிட்ட டைம் உங்களுக்கு டோட்டலி வேஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அதில் வந்த வியூஸாக இருக்கட்டும், இனிமேல் வரப்போகிற வியூஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து உங்களுக்கு டோட்டலி அது தேவையில்லாதது அப்படிங்கிற மாதிரி போயிடும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், எப்போவுமே ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கீங்கன்னா கிளியர் கட்டாக கண்டென்ட்டை ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிக்கோங்க. இதை தான் நான் மேக் பண்ண போகிறேன், இதுதான் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எப்போவுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம், கண்டிப்பாக உங்களுடைய சேனலில் ஆரம்பிச்சதுக்கப்புறம் கண்டென்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணாதீங்க. ஸ்டார்டிங் டைம்லேயே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது வேற விஷயம். பட் கொஞ்சம் க்ரோ ஆகிட்டே இருக்கும்போது, இல்லைனா டைம் வந்து ரொம்ப ஆனதுக்கு அப்புறம் நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா பெட்டர். அதுக்கு நீங்க தனி சேனலே ஆரம்பிச்சிருக்கலாம் அப்படின்னு தான் என்னுடைய சஜஷனா இருக்கும். ஸோ எப்பவுமே அதை பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து குறிப்பிட்டு வந்து மிக்ஸ்டு கண்டென்ட் யூஸ் பண்றது. இந்த மிக்ஸ்டு கண்டென்ட்ல ரெண்டு விஷயங்கள் இருக்கு. அதாவது நல்ல ஒரு விஷயம் ஒன்று இருக்கு, அதை வந்து நான் லாஸ்டா சொல்றேன். ஃபர்ஸ்ட், மிக்ஸ்டு கண்டென்ட்ல கொலாப்ஸ் பண்ணி போடுறது. ஒவ்வொரு கண்டென்ட்டும், அதாவது ஒரு தடவை குக்கிங், ஒரு தடவை டெக், அதுக்கப்புறம் ஒரு தடவை வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்ட், அதுக்கப்புறம் ஒரு தடவை விளாக், இந்த மாதிரி மிக்ஸ்டு கண்டென்ட்டா மேக் பண்றது அப்படிங்கிறது உங்களுடைய சேனல்ல டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா டவுன் பண்ணிரும் அப்படின்னு சொல்லலாம். ஆடியன்ஸ்க்கு ஒரு கொலாப்ஸ்டான மைண்ட் ஆயிரும். அதாவது இந்த சேனலை எதுக்காக நம்ம சப்ஸ்கிரைப் பண்றோம் அப்படிங்கிற ஒரு தெளிவே இல்லாம இருக்கும். ஸோ இதுக்காக தான் சொல்றேன், இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்துக்கோங்க. அதாவது டோட்டலா அவ்வளோ கேட்டகரியும் கவர் பண்ணணும் அப்படின்னு நினைக்காம குறிப்பிட்டு கண்டென்ட் மேக் பண்ணுங்க. நீங்க மேக் பண்ணக்கூடிய கண்டென்ட் ஆனது ஆடியன்ஸ் கூட இன்டராக்ட் பண்ற மாதிரி இருக்கணும். இப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா உங்களுடைய சேனல்ல வந்து நல்ல ஒரு சொல்யூஷனா இருக்கும். இது நான் லாஸ்டா சொல்லணும்னு நினைச்சேன். இந்த ஒரு விஷயம் தான். அதாவது குறிப்பிட்டு வந்து உங்களுடைய சேனல்ல Q&A, லைவ் செஷன், கிவ் அவே, விளாக்ஸ் சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக அந்த மாதிரி எப்போவாவது வந்து பாருங்கன்னா ஸ்பெஷலாக நீங்கள் வந்து மேக் பண்ணுறதா இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே அந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். குறிப்பிட்டு உங்களுடைய சேனல் கேட்டகரியை கரெக்டாக வச்சுக்கிட்டு அப்பப்போ இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் பெஸ்ட்டாக இருக்கும். உங்களுடைய ஆடியன்ஸ் வந்து எப்போவுமே என்கேஜாக இருப்பாங்க. உங்களுடைய ஆடியன்ஸ்க்கு உங்களுடைய கண்டென்ட்டை பிடிக்கிறத விட உங்களையே அதிகமாக பிடிக்கும். இந்த மாதிரி இந்த லைவ் செஷன், Q&A, கிவ் அவேஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விளாக்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து மிக்ஸ்டு கண்டென்ட் ஆகாது. குறிப்பிட்டு இது வந்து எல்லாமே உங்களுடைய சேனல்ல க்ரோ பண்றதுக்கு, உங்களை நிறைய பேருக்கு பிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பா இருக்கும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ் கூட இன்டராக்ட் பண்றதுக்கான ஒரு வழி. ஸோ மிக்ஸ்டு கண்டென்ட் அப்படிங்கிறது எல்லா கேட்டகரிக்குள்ளேயும் ஒவ்வொரு வீடியோ மேக் பண்றது. பட் மிக்ஸ்டு கண்டென்ட் இல்லாம இன்னொரு விஷயம், ஆடியன்ஸ் கூட இன்டராக்ட் பண்றதுக்கு இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் சொல்லணும் அப்படின்னு தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணேன். டீட்டெயிலா சொல்லிட்டேன். அதாவது சட்டனா கண்டென்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்டே உங்களுடைய சேனல் ஆரம்பிக்கும் போதே இதுதான் கண்டென்ட், இதுல தான் நான் வந்து வீடியோ மேக் பண்ண போறேன் அப்படிங்கிறத கிளியர் கட்டா வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸ்டு கண்டென்ட் அப்படிங்கிற
அப்படிங்கிற ஒன்று, அதாவது ஒவ்வொரு கேட்டகரிக்குள்ளேயும் ஒவ்வொரு வீடியோ அப்படிங்கிற மாதிரி கொலாப்ஸ் பண்ணி உங்களுடைய ஆடியன்ஸையே கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டேன். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு உங்களுடைய வீடியோஸ் வந்து ஆடியன்ஸ் கூட இன்ட்ராக்ட் ஆகிற மாதிரி அப்பப்போ வந்து பார்த்துக்கோங்க. அதாவது Q&A, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைவ், அதுக்கப்புறம் கிவ் அவேஸ், அதுக்கப்புறம் அந்த குட்டி குட்டி விளாக்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு குறிப்பிட்ட மைல் ஸ்டோன் எல்லாம் எட்டும்போது ஒரு 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லைனா ஒரு 50,000 இல்லைனா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த மாதிரிலாம் ரீச் பண்ணும்போது அதுக்கு ஒரு குட்டி குட்டி செலிப்ரேஷன் மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்றது, இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேனல்ல எக்ஸ்ட்ரா வந்து பூஸ்ட் அப் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணேன். கண்டிப்பாக நான் சொன்ன எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கிளியர் கட்டாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு வீடியோவில் தான் கைஸ், இந்த ஒரு வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க. இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. யூடியூபர்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ அதை பத்தி போடுங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி தாட்ஸ் ஏதாவது இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எல்லா கமெண்ட்ஸையும் ரீட் பண்ணுவேன். ஸோ மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஃபைனல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி மறக்காம ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அந்த மாதிரி எல்லா எக்ஸ்ப்ளாண்ட் வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் கைஸ். அண்ட் இன்ஸ்டா, ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாத்தையுமே ராஜதுரை அஃபிஷியல் அப்படிங்கிறத என்னோட ஐடி. எல்லா ஐடியினுடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அவ்வளோதான் கைஸ், ஒரு வீடியோ பார்த்துக்கிறோம். நன்றி. பை, see you. நெக்ஸ்ட் நல்ல வீடியோ சந்திப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடியது எப்பவுமே கண்டென்ட் வந்து ஒரு